சார். கார்ல ஏற சொல்றேன். நான் ஒண்ணும் பண்ணலையே சார். அதெல்லாம் அங்க போய் பேசிக்கலாம். என்ன சார் இது? டிரைவர் சார், இது மிஸ்டர் சிதம்பரத்தின் கார் தானே? ஆமா சார். சுமதியே இந்த கார்ல வந்தது? என்ன சார் அப்படி கேக்குறீங்க? சுமதி எங்க முதலாளியோட மக தானே? சுமதி சிதம்பரத்தின் மகளா? சுமதியா மதுவுக்கு நிச்சயம் செய்தி? அம்மா வாடா கண்ணு. என்னம்மா இது இன்னும் புறப்படாம இருக்க? எங்க எங்கயா? அப்பா உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? என்ன விஷயம் நீதான் சொல்ல. அம்மா எம்மு என்னம்மா? எனக்கு நாளைக்கு கல்யாணம். அப்படியா? அம்மாடி, என் தலையில இருந்து பெரிய பாரம் இறங்கிடுச்சுமா. அம்மா மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு? நீயே சொல்ல. எனக்கு எப்படிமா தெரியும்? வந்து நம்ம சின்ன டாக்டர். யாரு? மோகனா? என்னம்மா அப்படி யோசனை பண்ற? ஒண்ணும் இல்லம்மா. அவங்க அப்பா அம்மா சரின்னு சொல்லிட்டாங்களா? அவங்க சரின்னு சொல்லாமையா? சின்ன டாக்டருடைய அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து அப்பா கிட்ட சம்மதத்தை சொல்லிட்டு போனாங்க. வரப்படுமா? கண்ணு, நான் அப்பவே சொல்லலையா நான் அங்க வரக்கூடாதுமா. என்னம்மா காரணத்தை சொல்லாம வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் முடியட்டும், உனக்கு காரணத்தை சொல்றேன். இந்த நல்ல காரியம் நல்லபடியா நடக்கணுங்கிறதாமா என் ஆசை. அம்மா ஆமாமா, நான் அங்க வராம போனாலும் அந்த கல்யாண மேடி என் ஜீவன் சுத்தி கொண்டே இருக்கும். டாக்டர், டாக்டர், நீங்க ஏத்தி வச்ச விளக்கு அணையாம எரியுது. அந்த புகழ் உங்களை தான் சேர்ந்தது. இவ்வளவு கொடுமை செய்தவனுடைய மக அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. உங்க தம்பிக்கே ஏற்பாடு பண்ணீங்க பாருங்க. ஆஹா, அதை நினைக்கும் பொழுது உங்களை எப்படி புகழ்றதுன்னு வார்த்தை கிடைக்காம தவிக்கிறேன். நீங்க வார்த்தை கிடைக்காம தவிக்கிறீங்க, நான் வழி தெரியாம தவிக்கிறேன். இது வர்றேன். இப்பதான் உங்களுக்கு எல்லாம் வழி தெரிஞ்சுதா இல்ல அடியோடு மறந்துட்டீங்களா? நாங்க ஒண்ணு மறக்கல, நீதான் எங்களை மறந்துட்ட. ஏன்னா இப்ப நீ பெரிய பணக்காரி ஆயிட்டல்ல. அது மட்டுமா, பெரிய இடத்து மாப்பிளைய கட்டிக்க போற. எங்க நினைவெல்லாம் உனக்கு இருக்குமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? அப்பா எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பியே, எங்களுக்கு மட்டும் அனுப்பல. ஓ அதுவா? அந்த பத்திரிக்கை எப்படி இருக்கும்னு நானே இன்னும் பாக்கலையே. நீயே பாக்கலையா? ஆமா, செலவு மட்டும்தான் அப்பா செய்யறாரு. மத்த பொறுப்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டாருக்கே விட்டாச்சு. என்கிட்ட கேட்ட கேள்வியே மாப்பிள்ளையே பார்த்து கேளுங்க. சரிதான், முன்பின் தெரியாத ஆசாமி கிட்ட நாங்க எதுக்காக கேட்கணும்? முன்பின் தெரியாத ஆசாமியா? ஏ சின்ன டாக்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? தெரியும், அதுக்காக அவர் தம்பியை போய் கேட்கறது முறையா? ஐயோ, அவர் தம்பியை ஏன் கேக்குறீங்க? மாப்பிள்ளைய பார்த்து கேளுங்க. மாப்பிள்ளையே அவர் தம்பி தானே. மாப்பிள்ளை தம்பியா? மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்காம தான் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கே. எங்களுக்கு தெரியாம போனது ஆச்சரியம் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கே மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம இருக்கு பாரு, அதுதான் பெரிய ஆச்சரியம். நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? இரு, மாப்பிள்ளை யாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? சின்ன டாக்டர் தான். கிடையவே கிடையாது, அவர் தம்பி தான் மாப்பிள்ளை. யார் சொன்னது? பத்திரிகைய பாரு. என்னம்மா? ஒண்ணுமில்லப்பா. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? அப்பா மாப்பிள்ளை யாருப்பா? பைத்தியக்கார பொண்ணு, மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம இருக்கிற? இல்லப்பா, சொல்லுங்கப்பா. நம்ம டாக்டர் மோகன்ல, அவருடைய தம்பிக்கு தான் நிச்சயம் பண்ணிருக்கு. மோகனே தான் இதை ஏற்பாடு பண்ணாரு. டாக்டர் மோகனா ஏற்பாடு பண்ணாரு? ஏம்மா? ஒண்ணுமில்லப்பா, ஒண்ணுமில்ல. என்னங்க மது இருக்காரு, அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும். இந்தாமா, இனி அவரை பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாளைக்கு அவர் கல்யாணம். மதுவுக்கு கல்யாணமா? ஆமா. அவர் எப்படி சம்மதிச்சாரு? சரிதா, உனக்கு விஷயமே புரியாதா? 5 லட்சம் ரூபாயோட அழகான ஒரு பொண்ணு வரும்போது கட்டிக்க கசக்குதா? என்ன பண்றது? சந்தேகித்த உடனே கைது செய்யும் பழைய சுந்தரமாய் இருந்திருந்தால் உன்னை இவ்வளவு காலம் மௌனம் சாதிக்க விட்டு வைத்திருப்பேனா? உன்னை விசாரிக்கும் முறைய வேறு விதமாய் இருந்திருக்கும். சேகர், அது மட்டுமல்ல, நான் யாரையும் கை நீட்டி அடிக்க கூடாது என்ற விரதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.
அதனால் தான் உன்னிடம் கை நீட்டி உண்மை சொல்லும்படியாக யாச்சிக்கிறேன். சொல், உண்மையை சொல். சொல். சரி சரி, இவனுக்கும் உண்மைக்கும் வெகு தூரம். 3672. இதோ இந்த விழாத்தில் இருக்கும் ஆளை அழைத்து வா. அவன் வந்தால் எப்படி உண்மை வெளியாகிவிடும். சேகர், விசாரணையில் அவன்தான் குமார் என்பது ருச்சுவாகிவிட்டால் ஒரு பெரும் குற்றவாளி தலைமறைவாய் போக போலீசாரை ஏமாற்றி திரிய அவனுக்கு நீ உதவி செய்தவன் என்ற மாபெரும் குற்றம் உன் மீது சுமத்தப்பட்டு காலமெல்லாம் சிறையில் கிடந்து கட்டப்பட நேரிடும். அதற்குள் நீயாகவே சொல்லிவிட்டால் ஒரு பெரும் குற்றவாளியை பிடித்துக் கொடுத்தவன் என்ற பெருமையோடு உனக்கு விடுதலையும் கிடைக்கும். இதில் எதை விரும்புகிறார்? ஏன்பா என்ன நீ போல சொல்லு. நீ போப்பா. அவன் தான் சார் குமார். ஏப்பா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து புறப்பட்டாச்சா? ஓ, எல்லாம் புறப்பட்டு இருக்காங்க. வாங்க. எஜமா எஜமா சுமதி அம்மாவை காணுங்க. சுமதி காணுமா? ஆமா. தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க, எங்க போச்சுன்னே தெரியலங்க. நிறைய நகதர போட்டுட்டு இருந்தது. போலீஸ் வேணா போன் பண்ணலாமே. போலீஸ்? நானே வந்து விட்டேன். சுந்தரம். ஆமா, உன்னால் சிறைக்கு அனுப்பப்பட்ட அதே சுந்தரம் தான். போலீசாரை எத்தனை காலம் நீ ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியும்? புறப்படு. ஏமாத்த நினைக்கல சுந்தரம். ஒரு அரை மணி நேரம் அவகாசம் கொடு. சட்டம் அனுமதிக்காது. அது எனக்கு தெரியும் சுந்தரம். சட்டத்தை பரிபாலிக்கிற நீ மனசு வச்சா முடியாதா? கொஞ்சம் இறக்கம் காட்டு சுந்தரம். பிறரிடம் நீ காட்டாத இரக்கத்தை இப்பொழுது எதிர்பார்க்கிற. உண்மைதான், இரக்கமற்றவன் தான் நான். பல குடும்பங்களை பாழாக்கியவன் தான் நான். ஆனால் அந்த குமார் அல்ல நான். தவறை உணர்ந்து தெரிந்தின ஒரு புது மனிதன். குற்றத்தை செய்துவிட்டு திருந்து விட்டேன் என்றால் சட்டம் மன்னிக்குமா? மன்னிக்காதுதான். சட்டத்தின்படி தண்டனை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன் சுந்தரம். ஆனால் நான் கேட்பது கொஞ்ச நேரம் அவகாசம், என் கடமையை செய்வதற்கு. இத்தனை நாளா தன்னந்தனியாயிருந்த என் குழந்தைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் சுந்தரம். அது கழுத்துல தாலி ஏறுறத கண்குளிர பார்க்கணும்னு ஒரே ஆசை. உதவி செய்ய மாட்டியா? எனக்கும் இதயம் இருக்கிறது, ஆனால் கடமை மறக்க முடியாது. எடு விலங்கு. சுந்தரம், வேண்டாம் சுந்தரம், வேண்டாம் சுந்தரம், உன் காலில் விழுந்து கேட்கிறேன் சுந்தரம். நான் குற்றவாளி, தண்டனை அனுபவிக்க தயாராயிருக்கிறேன். ஆனால் திருடன் மகள் என்று தெரிந்தால் என் மகளுடைய வாழ்க்கை வீணாயிடும் சுந்தரம். சுந்தரம், சுந்தரம். நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். சுந்தரம், மன்னிக்க மாட்டாயா? மன்னிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. விட்டாயா? அதை பற்றி அப்புறம் பேசலாம். மரியாதையாக புறப்படும். குற்றம் செய்தவனை மன்னிக்க கூடாதா? அது நீதிமன்றத்தின் வேலை. உனக்கு ஒரு மகள் இருந்து அவளுக்கு ஏற்பட்ட நிலை ஏற்பட்டால் நான் என்ன பார்க்கிறேன்? ஹலோ, மது பேசுறேன். ஆபத்தா பாண்டியம் பார்க்கலையா? இத வந்துட்டேன். அது என்னடா இது? ஊர்வலத்துக்கு டைம் ஆயிடுது, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இன்னும் ட்ரெஸ் பண்ணிக்காம நிக்கிறியா? பாண்டியம் பார்க்கல யாருக்கு ஆபத்தா? உடனே உதவி தேவையா? நான் போகணும். வாட் டு யூ மீன்? ஏடா உதவி செய்ய ஒரு நேரம் காலம் கிடையாது, ரொம்ப சைல்டிஷா இருக்கு. அப்பா, முதல்ல பொது நலம், அப்புறம் சுயநலம். என்ன மன்னிச்சுங்க. மது, சுமதி, இந்த நேரத்தில் இந்த கோலத்தில் இங்கேயாமா ஓடி வந்து? வேற எங்கம்மா போவேன்? வேதனை பூகம்பம் வெடித்து விட்ட இந்த நேரத்தில் தாய் நிலை தேடி இங்க வராமல் வேற எங்கம்மா போவேன்? நல்ல பொண்ணம்மா நீ. கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி இருந்தான். பந்தலுக்கு வெளியே நின்னாவது மாலையும் கழுத்துமா அவங்கள பாக்கலன்னா இந்த தாய் மனசு கேக்குமா? இப்போ அங்கதாமா புறப்பட்டேன். இத பாரு, நீ என்னைக்கும் மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் மணமுமா புருஷனோட வாழணும். இந்த ஏழை தாய் உனக்கு வாங்கி வச்ச மணப்பரிசு. மணப்பரிசு? இப்ப எனக்கு வேண்டியது மணப்பரிசு, மரணப்பரிசு. குங்குமச்சிங்கள சுமதி, உன் மனம் போல மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க போற நேரத்துல ஏமா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? பைத்தியக்காரத்தனமாக பேசவில்லை அம்மா. பருவ பாதையில் விழுந்து விட்ட பேரடியை தாங்க முடியாமல் துடிக்கிறேன். நான் கட்டிய இன்ப கோட்டைகள் இடிந்து விட்டதம்மா, இடிந்து விட்டது. இப்படி ஆகாசத்துல கோட்டை கட்டினா அது இடிஞ்சு விடாம அப்படியே நிக்கும். அந்த கோட்டையை கட்ட அஸ்திவாரம் போட்டதே நீங்கள் தானே? இன்னைக்கு இன்னைக்கு பேச அதை கட்டியதும் நீங்கள் தானே? அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி நீ ஏமாந்தா அதுக்கு நானா பொறுப்பாளி?
மின்னல் வேகத்துல தோன்றி மறையிறது ஆசை, கஷ்டத்தை கண்டதும் கைவிட்டு விடுவது கோழைத்தனம். உயிரே போவதாயிருந்தாலும் உறுதியோடு காப்பது லட்சியம். லட்சியம், உங்கள் லட்சியம் 5 லட்சத்தில் தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன் மது. அன்று உங்கள் லட்சியத்திற்காக என் நகைகளை எல்லாம் கொடுக்க முன் வந்தேன். இன்று என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்க சித்தமாக இருக்கிறேன் மது, சித்தமாக இருக்கிறேன். அது எனக்கு தெரியுமா? பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாமலா போய்விடும். ஆனால் உலகம் தெரிஞ்ச மோகனுக்கு ஒரு பெண்ணின் உள்ளம் தெரியாது அம்மா. அம்மா, ஒரு பெண் தன் கண்ணை கூட தானம் கொடுப்பாள், ஆனால் தன் காதலை மட்டும் தானம் கொடுக்க மாட்டாள் அம்மா. சுமதி, என்னால் இதை நம்பவே முடியலையே. மனசாட்சிக்கு விரோதமா மோகன் இதை செய்திருக்கவே மாட்டான். நிச்சயமா அவனுக்கு தெரியாமத்தான் ஏதோ சதி நடந்திருக்கு. என்ன நடக்கணும்? கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிடா, ஊருக்கு நேரமாச்சுன்னு சொன்னா அவன் எங்க போகணும்னு உதவி தேவை ஓடி இருக்கான். எங்க போய் எங்கயா? ஏமா ஒரு பாண்டியன் பார்க்க சோழ பீச்சை என்னமோ சொல்லி தொலைச்சான். சரி, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். இங்கே என் பிணம், அங்கே சுமதிக்கும் உங்களுக்கும் திருமணம். உங்கள் கையாலே என்னை கொண்டு விடுங்கள், என்னை கொண்டு விடுங்கள் மது. போகலாம், நான் சொல்வதை கேள். மது, தொட்ட கைகளை விட்டு விடாதீர்கள். உங்கள் கைப்பிடிக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுங்கள். என்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவசரப்படாதே, அவசரப்படாதே. அவகாசம் தருகிறேன். நான் வாழ்வதா சாவதா என்ற முடிவை நீங்களே சொல்லுங்கள். போகலாம், உனக்கு என்ன பைத்தியமா? உங்கள் பைத்தியம் தான் மது. உங்களை பார்த்ததிலிருந்து என்னையும் அறியாமல் என் உள்ளம் உங்களுடன் லயித்து விட்டது. நான் பெண்ணாயிருந்து வெட்கத்தை விட்டு உங்கள் பின்னாலேயே அலைந்த நாட்கள் பல. முடிவில் காணலை நீர் என்று எண்ணிய மானின் கதிதானா எனக்கு? விடிந்தால் திருமணம், இவ்வளவு ஏற்பாடுகளும் ஆன பிறகு சரி, என் லட்சியம் நிறைவேறாவிட்டாலும் உங்கள் லட்சியமாவது நிறைவேறட்டும். பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் தானாகவே வாழ்க்கையை வகுத்துக் கொள்ளும் என் போன்ற சகோதரர்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும். போகலாம். விடுங்கள், விடுங்கள் என்னை. நான் உன்னை கல்யாணம். ஐயோ கோகிலா, என்னை கொலகாரனாக மாத்தி விட்டாயே கோகிலா. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனே, அதுக்குள்ளார என்ன கொலகாரனா மாத்திட்டியே கோகிலா. கோகிலா, கோகிலா. மது, மது. அண்ணே, இல்லடா இது கொலை செய்துட்டேன். கொலையா? கொலை செய்துட்டேன். ஒண்ணில்லை, உயிருக்கு ஆபத்தில் நான் அவளை ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போறேன். நீ போய் அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து சேர். போ, போ.